வணக்கம். தாய்நாடு செய்திகளுடன் நான் நிரோஷன். சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் உள்ள பிரச்சனைகளை மக்கள் மத்தியில் வெளிக்கொண்டு வந்து பிரபலம் அடைந்திருந்த வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சுயேட்சையாக வடக்கில் போட்டியிட்டு வெற்றி பெற்று நாடாளுமன்றம் சென்றதன் மூலம் அரசியலில் பல திருப்பங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த நேரத்தில் தமிழ் மக்கள் மத்தியில் பிரபலம் அடைந்து வந்த ராமநாதன் அர்ஜுனா எம்பி ஆரம்பத்தில் சிங்கள மக்கள் மத்தியில் ஏனோ அவ்வளவு பிரபலியம் அடையவில்லை. காரணம் ஒவ்வொன்றையும் நேரடியாகவே சுட்டிக்காட்டும் அவருடைய தனி இயல்பு அவர் அரசியலுக்கு வந்த ஆரம்ப நாட்களில் சிங்கள மக்கள் மத்தியில் அவர் மீதான பார்வையினை வேறொரு கோணத்தில் வைத்திருக்கிறது. அதே நேரத்தில் வடக்கு அரசியலை பொறுத்தவரை கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஏற்பட்ட அரசியல் மாற்றத்தில் தமிழ் மக்கள் பிரதிநிதியாக அவர் தனித்து தெரிந்தார். அதற்கு இதுவரை இருந்த அரசியல் கலாச்சாரம் மாறுபட்டதற்கும் அர்ஜுனா எம்பியின் அதிரடி நடவடிக்கைகளும் ஒரு காரணம். இது ஒரு புறம் இருக்க, நாடாளுமன்றத்தில் அர்ஜுனா எம்பி தமிழ் மக்களுடைய பிரச்சனையாக இருந்தாலும் நாட்டினுடைய பிரச்சனையாக இருந்தாலும் துணிந்து எதிர்க்கட்சியில் ஒரு தனித்துவமாக செயல்பட்டு வருவதால் அரசாங்கத்திற்கு அவரை சமாளிப்பது ஒரு மிகப்பெரிய தலைவலியாக உள்ளது. இந்த நிலைமையில் அர்ஜுனாவின் இவ்வாறான அதிரடி நடவடிக்கைகள் காலப்போக்கில் இப்போது சிங்கள மக்கள் மத்தியில் ஒரு மாற்றத்தை உண்டாக்கி இருக்கிறது. அர்ஜுனா எம்பியை இதுவரை வேறொரு கோணத்தில் பார்த்த சிங்கள மக்கள் இன்று அவருடைய அரசியலை வேறு விதமாக பார்க்கிறார்கள். அண்மையில் ஒரு சிங்கள ஊடகத்தின் உடனான நேர்காணலின் போது நாட்டில் தற்போது பரபரப்பாக பேசப்பட்டு வந்து கொண்டிருக்கும் கல்வி சீர்திருத்த முறைமைகள் தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்திருந்தார். அப்போது நேர்காணல் செய்பவரால் நீங்கள் அரசுக்கு எதிரானவரா அல்லது ஆதரவானவரா என்று ஒரு கேள்வி எழுப்பப்பட்ட போது அர்ஜுனா எம்பி வழங்கிய பதில் எதிர்க்கவும் இல்லை, ஆதரவும் இல்லை. ஆனால் எதிர்க்க வேண்டிய இடத்தில் எதிர்ப்பேன், ஆதரவளிக்க வேண்டிய இடத்தில் ஆதரவளிப்பேன் என்றார். எதிர்காலத்தில் நாட்டை வழிநடத்தக்கூடிய தரப்பாக யாரை பார்க்கிறீர்கள் என்ற கேள்விக்கு அர்ஜுனா எம்பி பதிலளித்த போது அனுர அரசாங்கம் இதே நிலைமையில் போனால் அடுத்த முறை ஆட்சிக்கு வருவது மிக மிக கடினம் என்றார். அவரது கூற்றில் வடக்கில் ஒரு அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சரை கொண்டிருக்கும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வடக்கு மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான கரிசனைகளை கொள்ள வேண்டும். குறிப்பாக அரசியல் கைதிகளின் விடுதலை, மீனவர்களுடைய பிரச்சனை தொடர்பாக கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று அர்ஜுனா எம்பி தெரிவித்தார். கடல் தொழில் அமைச்சராக இருப்பவர் வடக்கை பிரதிநிதித்துவப்படுத்தும் நிலையிலும் இன்னமும் மீனவ மக்களுக்குரிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படவில்லை. அதே நேரத்தில் அரசியல் கைதிகளினுடைய விடுதலை சாத்தியமாக்கப்பட்டால் எதிர்வரும் தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி வடக்கை பொறுத்தவரை இன்னமும் 2 அல்லது 3 ஆசனங்களை அதிகப்படுத்திக் கொள்ளலாம் என்று அர்ஜுனா எம்பி குறிப்பிடுகிறார். ஆனாலும் அரசியல் கைதிகள் விடுதலையை அரசாங்கத்தால் செய்ய முடியாது என்பது அவரது கருத்து. அதே போல் தெற்கில் தற்போதுள்ள அதே போக்கில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சென்றால் அங்கும் அவர்களை செல்வாக்கு இழப்பதற்கான வாய்ப்பு மிக அதிகம் என்பது அந்த நேர்காணலில் அர்ஜுனா எம்பி சுட்டிக்காட்டிய மற்றொரு விடயம். அங்கு அவர் இன்னும் ஒரு விடயத்தையும் சுட்டிக்காட்டுகிறார். அது என்னவென்றால், அடுத்து வரும் தேர்தல்களில் தற்போதைய அரசாங்கம் இதே நிலைமையை தொடர்ந்தால் இப்போதைக்கு இருக்கின்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் 20 தொடக்கம் 30 பேரை இழந்து ஒரு எதிர்க்கட்சியாக வருவதற்கு அனுர தரப்புக்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி பார்த்தால் அடுத்த தேர்தலில் மஹிந்த தரப்பு எழுச்சி பெற்று நாமல் ராஜபக்சவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் என்பது அர்ஜுனா எம்பியின் கணிப்பு. இதையே அந்த நேர்காணலில் அவர் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் அர்ஜுனா எம்பி மஹிந்த தரப்புக்கு சார்பாக பேசுகிறார் அல்லது நடந்து கொள்கிறார் என்று விளக்கமற்று பேசும் ஒரு சிலரை நாம் கடந்து வர வேண்டும் என்றும் அர்ஜுனா எம்பி குறிப்பிட்டார். இந்த நிலையில் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த நேர்காணல் சிங்கள மக்கள் மத்தியிலும் மிகுந்த வரவேற்பை பெற்றிருக்கிறது என்பது ஒரு மிக ஆச்சரியமான விடயம். இதன் மூலம் அர்ஜுனா எம்பி மீது சிங்கள மக்கள் கொண்டிருந்த பார்வை மாறியிருக்கிறது. அதை அந்த காணொலியின் பின்னூட்டத்தில் வெளிப்படையாகவே பார்க்கக்கூடியதாக உள்ளது. குறிப்பாக ஒரு நபர் குறிப்பிடுகிறார், அர்ஜுனா உங்களை போல் வடக்கில் எந்த எம்பியும் இல்லை. அதே போல் மற்றொருவர், நீங்கள் அரசியலில் இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன், வெளியேறாதீர்கள், உங்களை போன்ற நல்லவர்கள் வடக்கிலை பார்க்க விரும்புகின்றோம். இடதுசாரிகள் பழைய அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று அந்த விதத்தில் கூறப்பட்டிருக்கிறது. இவ்வாறு சிங்கள மக்களால் 95% அந்த காணொலிகள் தெரிவிக்கப்பட்ட விடயங்கள் வரவேற்கப்பட்டாலும் அந்த காணொலியில் ஒரு சில தமிழர்கள் எதிரான கருத்துக்களையும் பதிவிட்டிருந்தார்கள். எனினும் அதற்கு சிங்கள மக்கள் தகுந்த பதிலடி கொடுத்திருக்கிறார்கள் என்று அர்ஜுனா தெரிவிக்கிறார். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் இப்போது தெற்கில் தேர்தலில் போட்டியிட்டால் வெற்றி பெறுவீர்கள் என்ற ஒரு பின்னூட்டத்தின் மூலம் அர்ஜுனா எம்பி போன்ற யதார்த்தமான ஒரு அரசியல்வாதியை தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்களோ தெரியவில்லை. ஆனால் சிங்கள மக்கள் புரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள். இது அர்ஜுனா எம்பிக்கு அவரது அரசியலில் கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. ஏனென்றால் அர்ஜுனா எம்பி குறிப்பிடும்படியும் நாடாளுமன்றத்தில் தமிழ் இனத்தை பற்றி பேசியிருக்கிறேன், புலிகளை பற்றி பேசியிருக்கிறேன், தலைவர் பிரபாகரனை பற்றியும் பேசியிருக்கிறேன். ஆனால் இவற்றையும் கடந்து யதார்த்தமான நடைமுறைக்கு சாத்தியமான விடயங்களை நேர்காணலில் பேசிய போது அதை சிங்கள மக்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பது மிகப்பெரிய விடயம் என்று அர்ஜுனா எம்பி குறிப்பிட்டுள்ளார். ஒரு சொல் ஒரு மாற்றம் என்பதன் அடிப்படையில் தற்போது அரசியலில் மிக பிரபலமாக இருப்பவர் வைத்தியர் அர்ஜுனா எம்பி. இப்படி நாம் குறிப்பிடுவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது.
அது என்னவென்றால் அண்மைய யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கழிவகற்றல் தொடர்பான ஒரு விவாதத்தில் அர்ஜுனா எம்பியினால் கழிவகற்றல் தொடர்பிலான பல கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக அந்த நாள் தொடர்ந்து அதிரடியான மாற்றங்கள் இடம்பெற்று வருகிறது. அப்படி நாம் கடந்த 2 தினங்களுக்கு முன் வெளியிட்ட காணொலியில் வீதிகளில் குப்பைகளை வீசி எறிதல் தொடர்பாகவும் அது தொடர்பாக பொறுப்பேற்றிருக்கும் அரசு அதிகாரிகள் தொடர்பாகவும் அர்ஜுனா எம்பி வெளிப்படுத்திய விடயங்களை தெரிவித்திருந்தோம். அதன் அடுத்த கட்டமாக நேற்றைய தினம் சாவகச்சேரி கோவில் குடியிருப்பு பகுதியில் பிரதேச மக்களால் பொது சுகாதார உத்தியோகத்தர் முன்னிலையில் வீசப்பட்டிருந்த குப்பைகளை அகற்றும் நடவடிக்கைகளை முன்னெடுக்கப்பட்டிருந்ததையும் சுட்டிக்காட்டியிருந்தோம். இந்த நிலையில் தற்போது அதே போல் ஒரு சம்பவம் யாழ்ப்பாணம் மன்னார் வீதியில் சங்குப்பேட்டைக்கு அண்மித்த பகுதியில் கடற்கரை ஓரமாக வீசப்பட்டிருந்த ஏராளமான குப்பைகள் முறைப்படி அகற்றப்பட்டிருக்கிறது. இந்த இடத்தில் இவ்வளவு காலமும் அரசியல்வாதிகளாலோ அல்லது அதிகாரிகளாலோ நடைமுறைப்படுத்த முடியாத விடயங்கள் அர்ஜுனா எம்பி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வைத்த விவாதத்தை தொடர்ந்து ஒவ்வொன்றாக நடைபெற்று வருகிறது. மாநகர சபை, நகர சபை, பிரதேச சபைக்கு உட்பட்ட பிரதேசங்களில் பல இடங்களில் இவ்வாறான குப்பை கூலங்கள் பெருமளவாக தேங்கி கிடக்கிறது காணக்கூடியதாக இருந்தாலும் இந்த நடவடிக்கைக்கு பொதுமக்களும் ஒரு காரணமாக இருக்கிறார்கள். அதே நேரம் அந்த குப்பைகளை அகற்றுவதில் பொறுப்புடன் செயல்பட வேண்டிய அல்லது நடைமுறைகளுக்கு உட்பட்டு அகற்றப்பட வேண்டிய விடயங்களில் அதிகாரிகளும் இதுவரை காலமுமே அசம்பந்த போக்கியை கொண்டிருந்தார்கள். ஆனால் சரியான ஒருவர் கிடைக்கும் போதும் சரியான இடத்தில் அதை சுட்டிக்காட்டும் போதும் எதிர்ப்புகள் வருவது வழமை. இருந்த போதிலும் அந்த எதிர்ப்புகளையும் தாண்டி இன்று அதிகாரிகள் இந்த விடயத்தை மிகவும் மும்முரமாக நடைமுறைக்கு கொண்டு வந்துள்ளமைக்கு முழுமையான காரணம் அர்ஜுனா எம்பி என்ற ஒற்றை மனிதனே. 2011ஆம் ஆண்டு டிசம்பர் 9ஆம் தேதி காணாமல் ஆக்கப்பட்ட 2 முக்கியமான மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் லலித் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன் தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்டு ஆட்கொணர்வு மனுவை தொடர்ந்து வழக்கில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச சாட்சியம் அளிக்க தயாராக இருப்பதாக 2025 ஜூலை மாதம் 30ஆம் தேதி அன்று உயர் நீதிமன்றத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. இந்த வழக்கு தொடர்பான மேன்முறையீட்டு மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது கோட்டாபய ராஜபக்சவின் சார்பில் நீதிமன்றத்தில் ஆஜராகிய ஜனாதிபதி சட்டத்தரணி ரோபேஷ் டி சில்வா இந்த அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். தற்போதைய சூழ்நிலையில் பாதுகாப்பு தொடர்பான அச்சுறுத்தல்களை முன்னிறுத்தி கோட்டாபய ராஜபக்ச யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தில் நேரடியாக சாட்சியம் அளிக்க முடியாது என்று தெரிவிக்கப்பட்டது. அதற்கு பதிலாக கொழும்பில் உள்ள ஏதேனும் ஒரு நீதிமன்றத்தில் சாட்சியம் அளிக்க அவர் தயாராக உள்ளதாகவும் இதற்கான அனுமதியை பெற யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் 1 வாரத்திற்குள் மனு தாக்கல் செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் நீதிமன்றம் அறிவித்தது. யசந்த கோட்டாகுட, குமுதினி விக்ரமசிங்க மற்றும் ஷிரான் குணரத்ன ஆகியோரின் தலைமையில் நடைபெற்ற 3 அடங்கிய உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் குழு அமர்வில் இந்த கோரிக்கையை யாழ்ப்பாணம் நீதிவான் நீதிமன்றத்தில் 1 வாரத்திற்குள் சமர்ப்பித்து தேவையான உத்தரவுகளை பெற நடவடிக்கை எடுக்குமாறு கோட்டாபய தரப்பினருக்கு அறிவுறுத்தப்பட்டது. காணாமல் போனவர்களின் குடும்பங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் சட்டத்தரணி நுவான் போமாகே கோட்டாபய தரப்பின் கோரிக்கைக்கு இணக்கம் தெரிவித்து வழக்கை முடிக்க தீர்மானிக்கு நீதிமன்றத்திற்கு அனுமதி வழங்கினார். இதன் அடிப்படையிலே மேன்முறையீட்டு மனுவின் விசாரணை நிறைவு செய்யப்பட்டது. 2011ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் மனித உரிமை செயற்பாட்டாளர்களான லலித் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன் காணாமல் போனதை தொடர்ந்து அவர்களின் உறவினர்கள் யாழ்ப்பாணம் நீதிவான் நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்தனர். இந்த வழக்கில் அந்த நேரத்தில் பாதுகாப்பு செயலாளராக இருந்த கோட்டாபய ராஜபக்சவுக்கு 2019 சாட்சியம் அளிக்க அறிவித்தல் அனுப்பப்பட்டது. எனினும் பாதுகாப்பு காரணங்களை காட்டி அவர் யாழ்ப்பாணம் செல்ல முடியாது என்று கூறி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தடை கோரி மனு தாக்கல் செய்தார். மேன்முறையீட்டு நீதிமன்றம் கோட்டாபய ராஜபக்சவுக்கு வழங்கப்பட்ட அந்த நிகழ்வின் அறிவுறுத்தலை ரத்து செய்தது. இதற்கு எதிராக காணாமல் போனவர்களின் உறவினர்கள் உயர் நீதிமன்றத்திலே மேன்முறையீடு தாக்கல் செய்தனர். அதன் விளைவாகவே இப்போது கோட்டாபய ராஜபக்ச சாட்சியம் அளிக்க தயாராக இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த வழக்கு இலங்கையில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் மனித உரிமை மீறல்கள் மற்றும் உள்ளூராட்சியில் நீதி வழங்கும் திறனுக்கான சோதனையாக விளங்குகிறது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் சாட்சியம் அளிப்பு சம்பவத்தின் பின்னணியை வெளிப்படுத்த முக்கிய கட்டமாகும் என்று பலர் எதிர்பார்க்கின்றார்கள். இதன் தொடர்ச்சியாக ஆகஸ்ட் மாதத்திற்குள் கோட்டாபய ராஜபக்ச நீதிமன்றத்தில் சாட்சியமாக பரிசீலிக்கப்படுவார் என்பது நீதிமன்ற நடவடிக்கைகளில் முக்கியமான அடுத்த கட்டமாக அமையும்.